நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூரில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் துணிகளுக்கு இஸ்திரி செய்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பரத். விவரம். வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் தினசரி பல்வேறு பகுதிகளில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் நாமக்கல் நகர் பகுதிக்கு உட்பட்ட வள்ளிபுரம், காவேட்டிப்பட்டி, நரிக்கூரர் காலனி, சந்தைப்பேட்டை புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சந்தைப்பேட்டை புதூர் பகுதியில் திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு வேட்பாளர் மாதேஸ்வரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சந்தைப்பேட்டை புதூர் பகுதியில் உள்ள ஒரு இஸ்திரி கடைக்கு சென்று வேட்பாளர் மாதேஸ்வரன் அங்கிருந்த துணியை இஸ்திரி செய்து கடையின் உரிமையாளரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதே போல நரிக்குறவர் காலனிக்கு சென்ற வேட்பாளர் மாதேஸ்வரனுக்கு நரிக்குறவர் இன மக்கள் தங்களது கையால் செய்த பாசி மணிகளை மாதேஸ்வரனுக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.